வரும் பிரபு புருஷோத்தமன் போட்டாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருவி படத்துலேயே வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட அடுத்தடுத்த படத்துக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக பண்ணியிருக்காரு. அண்ட் படமாக பார்க்கும்போது சினிமேட்டிக்காக ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக கமர்ஷியல் சினிமாவை மட்டுமே எடுத்துகிட்டு பார்க்கும்போது கூட இது வந்து முன்னாடி சங்கர் சார் படங்கள்லாம் வரும். பழைய சங்கர் சார் படங்கள்லாம் வந்து இந்த விஜிலாண்டே கான்செப்ட், ராபின்ஹுட் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுலேயே கூட ஒரு டயலாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜானராக எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே பேசியிருக்கிற விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக நிறைய யோசிக்க வைக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குது சக்தி திருமகன். அண்ட் இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீன் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் கீ கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து ஒரு கம்பெல்லிங் நரேட்டிவாக இருக்குது. த்ரூ அவுட் என்கேஜிங்காக இருக்குது. லாஸ்ட் மினிட் ரொம்ப என்கேஜிங்கான ஒரு நரேட்டிவாக இருக்குது.